அரசியலில் ஒரு கம்பீர ஆண்மகன் யார்? அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். கனரக கொதிகலன் தொழிற்சாலை என்ற மிகுமின் அழுத்த சக்தி மூலம் செயல்படும் ஒரு மாபெரும் தொழிற்சாலையை இந்தியாவில் தீர்மானித்து தர ஒரு செக் நாட்டு நிறுவனம் முன்வந்தது. இதை தமிழகத்தில் தொடங்க மத்திய அரசிடம் ஒப்புதல் வாங்கி வந்தார் காமராஜர். மத்திய அரசு துறை அதிகாரிகளும் செக் நாட்டு தொழில் முனைவர்களும் இணைந்து தமிழகத்தில் பொருத்தமான இடம் தேடி வலம் வந்தனர். பரந்த வெளி, தூய்மையான நீர், தேவையான மின்சக்தி, போக்குவரத்திற்கான தொடர்வண்டி வசதி, இத்தனையும் கூடிய ஒரு இடத்தை தமிழக அதிகாரிகளால் காட்ட முடியவில்லை. அலைந்து சோர்ந்து போன செக் நாட்டு தொழில் முனைவர்கள் அத்தொழில் கூடம் அமைக்க தமிழகத்தில் தக்க இடமில்லை என்று முடிவெடுத்து கிளம்ப தயாரானார்கள். இதை கேள்வியுற்ற காமராஜர் அவர்களையும் உடன் சென்ற வந்த நம்மவர்களையும் அழைத்தார். அமைதியாக விசாரித்தார். அதிகாரிகள் சுட்டிக்காட்டிய இடங்களையும் உடன் விசாரித்தார். அதிகாரிகள் சென்று காட்டிய இடங்களையும் பட்டியலிட்டனர். அவர்கள் கேட்கும் வசதிகள் ஒரு சேர அமைந்த இடத்தை காட்ட முடியவில்லை என்றனர். ஆனால் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்தின் மூலை முடுக்கெல்லாம் தமது சுற்றுப்பயணங்கள் மூலம் நன்கு அறிந்த காமராஜர் ஒரு கணம் சிந்தித்துவிட்டு, காவேரி ஆற்றங்கரையில் திருவெரும்பூர் என்ற ஊர் இருக்கிறதே, அந்த இடத்தை காட்டினீர்களா என்று கேட்டார். அதிகாரிகள் இல்லை என்று தலையாட்டினார்கள். ஏன், இவங்க கேட்ட எல்லா வசதிகளும் அங்கே இருக்கே, போய் முதல்ல அந்த இடத்தை காட்டிட்டு எங்கிட்ட வாங்க என்றார். என்ன ஆச்சரியம்! அந்த இடத்தை பார்வையிட்ட செக் நாட்டு வல்லுநர்களுக்கு அந்த இடம் எல்லா வகையிலும் பொருத்தமான இடமாக தோன்றியது. அங்கு உருவாகி இன்று உலக நாடுகளுக்கு தன் செய்பொருளை ஏற்றுமதி செய்யும் பெல் என்றழைக்கப்படும் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் என்று பெருமை வாய்ந்த நிறுவனமே அது. காமராஜர் ஆட்சி பொறுப்பேற்ற சில ஆண்டுகள் வரை எதிர்க்கட்சி மேடைகளில் அவர் உயர்நிலை படிப்பை கூட முடிக்காதவர். இவருக்கு ஆளும் ஆற்றல் எப்படி இருக்கும் என்று கிண்டல் வார்த்தைகள் வீசியதுண்டு. அப்போது காமராஜர் மிக அடக்கமாக கூறினார், பூகோளம் என்பது நதிகள், மலைகள், பயிர் வகைகள், மக்கள் வாழ்க்கை என்பதை பற்றி கூறும் கல்வி என்றால் பலரை விட நான் நன்கு அறிவேன். புத்தக படிப்புதான் பூகோளம் என்றால் அது எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்லை என்றார். பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் இன்று பெரும்பாலும் எல்லோரும் எப்படி அலைகிறார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் அன்று தன்னை தேடி வந்த டாக்டர் பட்டத்தையே மறுத்துவிட்டார் கர்ம வீரர்.